ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெக்லா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செட் காம்போ ரெசிபி தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய பண்ணுறோங்கன்னா வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, நெக்ஸ்ட்டு மெதுவடை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டம்ளர் அளவுக்கு சிறப்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, நெக்ஸ்ட்டு 1.5 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 டம்ளர், நீங்கள் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு தக்காளி, நெக்ஸ்ட்டு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு முள்ளங்கி அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 3 பச்சை மிளகா. நல்லா குக்கரில் போட்டு ஒரு 3லேருந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு பருப்பு போட்டுக்கோ. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, நெக்ஸ்ட்டு முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தாளி பாத்திரத்தில் தேவையான அளவு கல்லெண்ணெய், நெக்ஸ்ட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா தாளிச்சுன்னு சாம்பார் கூட சேர்த்துக்கோங்க பருப்பு கூட. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பச்சை மிளகா, ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதேமாரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, நெக்ஸ்ட்டு பூண்டு, கல்லுப்பு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய், நெக்ஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெதுவடை. ஃபஸ்ட்டு நான் நேற்று நைட்டே 1.5 கப் அளவுக்கு உளுந்து நேற்றே ஊற வச்சுட்டேன். இப்போது காலை ஏஞ்சோடனே வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அது கூட அரைக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, சீரகம், வெங்காயம், நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. மிளகு அப்படியே இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வடை ஷேப்பில் உளுந்து மாவு எண்ணெயில் போட்டு நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சாச்சு, மெதுவடையும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக தட்டில் போட்டுட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணுற டைம். வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் காம்போ செட் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.